ഭാഗവതം 2வது സ്കന്ധം 10வது അധ്യായം 44வது ശ്ലോകം. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. பக்தி பவதி நஷ்யதி. ஸோ 44வது ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். இத்தம் பாவேன கதிதோ இத்தம் பாவேன கதிதோ பகவான் பகவத்தமஹ பகவான் பகவத்தமஹ நித்தம் பாவேன ஹி பரம் நித்தம் பாவேன ஹி பரம் திரஷ்டுமர்ஹந்தி சூரயः. திரஷ்டுமர்ஹந்தி சூரயः. சொல்லுங்க. இத்தம் இந்த அம்சங்களில் பாவேன படைத்தல் அழித்தல் எனும் விவகாரம் கதித்த விவரிக்கப்பட்ட பகவான் முழுமுதற் கடவுள் பகவத்தமக சிறந்த ஆன்மீகங்களால் ந இல்லை இத்தம் இந்த பாவேன அம்சங்கள் ஹி மட்டுமே பரம் மிகச்சிறந்த பெருமை திரஷ்டும் காண அர்ஹந்தி தகுதி படைத்த சூரிய சிறந்த பக்தர்கள். மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத. ஜெய ஸ்ரீல பிரபுபாதுக்கு மொழிபெயர்ப்பு. சிறந்த ஆன்மீகிகள் பரமபுருஷ பகவானின் செயல்களை இவ்வாறு விவரிக்கின்றனர். ஆனால் தூய பக்தர்கள் இந்த அம்சங்களை விட அதிக பெருமை வாய்ந்த விஷயங்களை பகவானில் காணும் தகுதியுடையவர்கள் ஆவார். பொருளுரை. பகவான் தமது வெவ்வேறு சக்திகளின் ஜட தோற்றங்களை படைப்பவரும் அழிப்பவரும் மட்டுமல்ல, அவருக்கு இன்ப ஆற்றல் இருப்பதால் அவர் சாதாரண சிருஷ்டி கர்த்தாவையும் அழிப்பவரையும் விட இன்னும் உயர்ந்தவர் ஆவார். பகவானின் ஆனந்தமயமான இந்த அம்சம் தூய பக்தர்களால் மட்டுமே அறியப்படுகிறது. அருவவாதி பகவானின் எங்கும் பரந்துள்ள ஆதிக்க சக்தியை அறிவதில் திருப்தி அடைகிறான். இது பிரம்மத்தை உணர்ந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. அருவவாதியை விட உயர்ந்தவராக இருப்பவர் தமது இதயத்தில் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் பகவானை காணும் யோகி ஆவார். பரமாத்மா பகவானின் பூர்த்தியாகாத தோற்றமாகும். ஆனால் பக்தி தொண்டில் உண்மையான அன்பு பரிமாற்றத்தின் மூலமாக பகவானின் நேரடியான ஆனந்தமயமான ஆற்றலில் பங்கேற்கும் தூய பக்தர்களும் உள்ளனர். பகவான்
வைகுண்ட லோகங்கள் என்று அழைக்கப்படும் தமது வசிப்பிடத்தில் எப்பொழுதும் தமது சகாக்களுடன் வாழ்கிறார். அங்கு அவர் தமது தூய பக்தர்களால் வெவ்வேறு உன்னதமான மனநிலைகளில் செய்யப்படும் உன்னதமான அன்பு தொண்டுகளை அனுபவிக்கிறார். இவ்வாறாக பகவானின் தூய பக்தர்கள் ஜட படைப்பின் பொழுது அத்தகைய பக்தி தொண்டை மேற்கொண்டு பகவானின் ராஜ்யத்தினுள் பிரவேசிப்பதற்குரிய தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக படைப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். பகவத்கீதை 18 அத்தியாயம் 55வது ஸ்லோகத்தில் இதை உறுதி செய்கிறது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விசதே தத் அனந்தரம். தூய பக்தி தொண்டை விருத்தி செய்து கொள்வதால் பகவானை உள்ளவாறு அறிய முடியும். இவ்வாறாக பகவானின் உண்மையான தொண்டில் பயிற்சி பெற்று பல்வேறு திறமைகளுக்கேற்ப அவரது நேரடியான சகவாசத்தினுள் நுழைய பக்தர் அனுமதிக்கப்படுகிறார். பகவானுடனான மிக உயர்ந்த சகவாசம் கோலோக பிருந்தாவன லோகத்தில் மட்டுமே காணப்படுகிறது. அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடனும் அவருக்கு பிரியமான சுரபி பசுக்களுடனும் லீலைகளை அனுபவிக்கிறார். கிருஷ்ணரின் இந்த உன்னத பூமியை பற்றிய ஒரு விளக்கம் பிரம்ம சம்ஹிதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் இவ்விஷயத்தில் மிக மிக அதிகாரப்பூர்வமான இலக்கியமாக பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் கருதப்படுகிறது. 45வது ஸ்லோகம். நாஸ்ய கர்மணி ஜன்மாதௌ பரஸ்யானுவிதீயதே கர்த்ருத்வா பிரதி சேதார்த்தம் மாயையாரோபிதம் ஹிதத். மொழிபெயர்ப்பு. ஜட உலகின் படைப்பு மற்றும் அழிவு எனும் விஷயங்களில் பகவானின் நேரடியான மேற்பார்வை இல்லை. ஜட இயற்கைதான் சிருஷ்டிகர்த்தா எனும் கருத்தை மறுப்பதற்காகவே பகவானின் நேரடியான ஈடுபாட்டை பற்றி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. பொருளறி. ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை விளக்கும் வேத வாக்கு பின்வருமாறு: யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி. அதாவது அனைத்தும் பிரம்மத்தாலேயே படைக்கப்படுகிறது, படைக்கப்பட்ட பின் அனைத்தும் பிரம்மத்தாலேயே காக்கப்படுகிறது, மேலும் அழிக்கப்பட்ட பின் அனைத்தும் பிரம்மத்தாலேயே பாதுகாக்கப்படுகிறது. பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றிய எவ்வித அறிவும் இல்லாத பௌதீகவாதிகள் ஜட தோற்றத்திற்கான முடிவான காரணம் ஜட இயற்கையே என்று முடிவு செய்கின்றனர். இக்கருத்தையே நவீன விஞ்ஞானிகளும் கொண்டுள்ளனர். இக்கருத்து எல்லா வேத இலக்கியங்களிலும் தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்திற்கும் பிறப்பிடமாக இருப்பது பிரம்மமே என்று வேதாந்த தத்துவம் குறிப்பிடுகிறது. வேதாந்த தத்துவத்தின் மீது இயற்கையான விளக்க உரையாக இருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு கூறுகிறது: ஜன்மாதி அஸ்ய யதோ அன்யவாத் யதரத சாதேஸ்வ அதிஜ்ஞ ஸ்வராட் இத்யாதி. மந்தமான ஜடப்பொருள் செயற்கைக்குரிய ஆற்றலை கொண்ட சக்திதான் என்றாலும் அதற்கு சுயமான இயக்கம் கிடையாது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் ஜன்மாதி அஸ்ய எனும் வாக்கியத்திற்கு அபிக்ஞ மற்றும் ஸ்வராத் எனும் சொற்களை உபயோகித்து விளக்கம் அளிக்கிறது. அதாவது பரபிரம்மம் மந்தமான ஜடம் அல்ல, அவர் பரம உணர்வாக இருப்பவரும் சுதந்திரமானவரும் ஆவார் என்பது இவற்றின் பொருளாகும். எனவே ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றுக்கு மந்தமான ஜடப்பொருள் மூல காரணமாக இருக்க முடியாது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலுக்கு ஜட இயற்கையே காரணம் என்று மேலெழுந்த வாரியாக காணப்படுகிறது. ஆனால் முழுமுதற் கடவுளால் தான் இந்த ஜட இயற்கை படைக்கும் நோக்கத்திற்காக இயக்கப்படுகிறது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்திற்கும் அவரே பின்னணியாக இருக்கிறார். இது பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயாத் யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. ஜட இயற்கை பகவானுடைய சக்திகளில் ஒன்றாகும். அதனால் பகவானுடைய உத்தரவின் கீழ் செய்யப்பட முடியும். அத்தியக்ஷேன, ஒரு தந்தை தாயோடு இணைகிறார், அப்போது தாயால் ஒரு குழந்தையை கருத்தரிக்க செய்ய முடிகிறது என்பதைப் போலவே பகவான் தமது உன்னதமான பார்வையை ஜட இயற்கையின் மீது வீசுகிறார். அதன் பிறகுதான் ஜட இயற்கையால் செயற்பட முடிகிறது. தாய் தான் குழந்தையை பெறுகிறாள் என்று ஒரு பரமனுக்கு காணப்பட்டாலும்
தந்தை தான் குழந்தையை பிறப்பை அளிக்கிறார் என்பதை அனுபவமுள்ள மனிதன் அறிகிறான். ஆகவே பரம தந்தை ஜட இயற்கையுடன் இணைந்த பின் அசையும் மற்றும் அசையாத தோற்றங்களை ஜட இயற்கை உற்பத்தி செய்கிறது. ஜட இயற்கையால் சுதந்திரமாக இதை செய்ய முடியாது. படைத்தல் மற்றும் காத்தல் முதலியவைகளுக்கு ஜட இயற்கையே காரணம் எனும் கருத்து ஆட்டின் கழுத்திலுள்ள முளைக்காம்பு தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அஜாகலஸ்தன நியாய எனப்படும் இவ்விஷயம் சைதன்ய சரிதாமிரதத்தை இயற்றியவரான ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியால் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. இவ்விளக்கம் தவிர ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவால் கொடுக்கப்பட்டதாகும். ஜட இயற்கை ஜடத்திற்குரிய காரணம் எனும் முறையில் பிரதானம் என்றும் திறமைமிக்க காரணம் எனும் முறையில் மாயா என்றும் அறியப்படுகிறது. ஆனால் அது மந்தமான ஜட பொருளாக இருப்பதால் அது படைப்பின் ஆதியான காரணம் அல்ல. கவிராஜ கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். அதையேவ கிருஷ்ண மூல ஜகத் காரண பிரகிருதி காரண அஜாகலஸ்தன சைதன்ய சரிதாமிர்தம் ஆதி லீலை 5.61. கிருஷ்ணரின் விரிவங்கமாகிய காரணாரவசாயு விஷ்ணு ஜடத்தை இயக்குவதற்கு அதன் மீது மின்சக்தியை பாய்ச்சுகிறார். மின்சக்தியை பாய்ச்சும் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். ஓர் இரும்பு துண்டு நிச்சயமாக நெருப்பல்ல, ஆனால் அந்த இரும்பு பழுக்க காய்ச்சப்படும் பொழுது நெருப்பின் தன்மையை ஏற்கிறது. ஜடம் இரும்பு துண்டுடன் ஒப்பிடப்படுகிறது. விஷ்ணுவின் பார்வையால் அது மின்சக்தி பாய்ச்சப்பட்டதாக மாறுகிறது அல்லது பழுக்க காய்ச்சியதாக செய்யப்படுகிறது. சக்தியை பாய்ச்சும் இம்முறையால் தான் ஜடசக்தி பற்பல செயல் விளைவுகளில் காட்சியளிக்கிறது. ஆகவே மந்தமான ஜடப்பொருள் பிரபஞ்ச தோற்றத்தின் முக்கிய காரணமோ அல்லது பௌதிக காரணமோ அல்ல. சில கபிலதேவர் கூறியுள்ளார். எதோல் முகாத் விஸ்புல்லிங்காத் தூமாத் வா விஸ்வ சம்பவாத் அபி ஆத்மாவேன பிமாதாத் யதாக்னி பிரதக் உல்முகாத். பாகவதம் 3வது அத்தியாயம் 3வது காண்டம் 28வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். மூல நெருப்பு, அதன் தீச்சுடர், அதன் தீப்பொறிகள் மற்றும் அதன் புகை ஆகிய அனைத்தும் ஒன்றே. ஏனெனில் நெருப்பு இன்னும் நெருப்பாகவே உள்ளது. ஆயினும் அது தீச்சுடரிலிருந்து வேறுபட்டுள்ளது. தீச்சுடர் தீப்பொறிகளிலிருந்து வேறுபட்டதாகும். மேலும் தீப்பொறிகள் புகையிலிருந்து வேறுபட்டதாகும். தீச்சுடர், தீப்பொறிகள் மற்றும் புகை ஆகிய இவை ஒவ்வொன்றிலும் நெருப்பின் ஒத்த தன்மை இருந்தாலும் அவை வெவ்வேறு நிலைகளில் வேறுபட்டவையாக அமைந்துள்ளன. பிரபஞ்ச தோற்றம் புகையுடன் ஒப்பிடப்படுகிறது. ஏனெனில் புகை ஆகாயத்தில் செல்லும் பொழுது பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. தீப்பொறிகள் ஜீவராசிகளோடு ஒப்பிடப்படுகின்றன. தீச்சுடர்கள் ஜட இயற்கையோடு பிரதான ஒப்பிடப்படுகின்றன. மூல நெருப்பின் குணத்தினால் சக்தியளிக்கப்படுவதால் அவற்றில் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்தவை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். எனவே ஜட இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய அனைத்தும் பகவானின் வெவ்வேறு சக்திகள் ஆகும். எனவே ஜட இயற்கையை பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணமாக, பிரகிருதியாக அல்லது சாங்கிய தத்துவத்திற்கிணங்க படைப்பிற்குரிய காரணமாக ஏற்பவர்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை. பகவானின் உதவி இல்லாத சுதந்திரமான இருப்பு ஜட இயற்கைக்கு கிடையாது. ஆகவே சர்வ காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் அல்ல என்று அவரை அலட்சியப்படுத்துவது ஒரு ஆட்டின் கழுத்திலுள்ள காம்புகளில் பால் கறக்க முயல்வதற்கு ஒப்பாகும். அஜாகலஸ்தன நியாய, ஆட்டின் கழுத்திலுள்ள காம்புகள் பாலுக்குரிய உற்பத்தி ஸ்தானங்கள் போல காணப்படக்கூடும். ஆனால் அத்தகைய காம்பிலிருந்து பாலை பெற முயல்வது முட்டாள்தனமாகும். Omajnanatimirandasya gnananjanasalakaya chakshurmilitam yena tasmai shri gurave namaha. Shri Chaitanya Manobhistam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Guru Vaishnavamcha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitam Tam Sajivam Satvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakha Vidamsha Ye Krishna Karuna Sindhu Dina Bandhu Jagatpate Gopesha Gopi Gopanta Radha Kanta Namastute Taptaganjana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusate Devi Pranamami Haripriye Vanchakalpatarvishya Kripasindu Devacha Patitanam Bhavanebhyo Krishna Vidyam Namaha Namam Vishnu Padaya Krishna Prishtaya Bhutale Shrimate Bhakti Vedanta Swami Niti Namine Namaste Saraswati Devi Gauravani Pracharane Nirvisesha Shunyavadi Paschata Desha Tarane
Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasari Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna. 44வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிங்க. மொழிபெயர்ப்பு. சிறந்த ஆன்மீகிகள் பரமபுருஷ பகவானின் செயல்களை இவ்வாறு விவரிக்கின்றனர். ஆனால் தூய பக்தர்கள் இந்த அம்சங்களை விட அதிக பெருமை வாய்ந்த விஷயங்களை பகவானில் காணும் தகுதியுடையவர்கள் ஆவர். ஸோ இந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வார்த்தைகள். ஆன்மீகவாதிகள்னு ஒரு வார்த்தை வருது, அப்புறம் தூய பக்தர்னு ஒரு வார்த்தை வருது. ஆக்சுவலி தூய பக்தரும் ஆன்மீகவாதி தான். இருந்தாலும் ஆன்மீகவாதிகளில் நிறைய கிரடேஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு டாக்டரும்போம். ஒரு டாக்டர் இன்னைக்கு தான் படித்து முடிக்கிறாருன்னு வைங்க, அவரும் டாக்டர் தான். ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரும் டாக்டர். ஆனால் 2 பேரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் ஜூனியர் டாக்டரும்பாங்க, அவர் சீனியர் டாக்டரும்பாங்க. 2 பேரும் டாக்டர், இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. ஆன்மீகவாதிகள் அப்படின்னாலே யார் ஆன்மீகவாதின்னு சாஸ்திரம் சொல்கிறதுனா, ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை கடைபிடிக்கிறவங்க ஆன்மீகவாதி. கோவிலுக்கு போகிறவங்களாம் ஆன்மீகவாதி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கோவிலுக்கு போகிறவங்களாம் ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் இப்போது ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா, ஸ்கூலுக்கு சில பேர் சும்மா வேலைக்கு வேறு எது கூட போவாங்க, அவன் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் இன்றைக்கி காலையில் இன்னும் பள்ளிப்பாளையத்துலேருந்து இங்கே வந்துட்டுருக்கும் பொழுது பல 100கணக்கான பேர் அந்த காலையில் செருப்பு இல்லாமல் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களும் ஆன்மீகவாதி கிடையாது. இல்லை கோயிலுக்கு தானே போகிறாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகலாம், எந்த நோக்கத்தோடு போகிறாங்க, யாரை பார்க்க போகிறாங்க, அதான் கணக்கெடுப்பாங்க. ஆன்மீகவாதி அப்படின்னாலே ஆத்மா பற்றி பேசணும், ஆத்மா பற்றி பேசி ஆகணும், பகவான் பற்றி பேசணும், ஆத்மாவுக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் பற்றி பேசணும். இங்கே தான் ஆன்மீகவாதிகள் வருவாங்க. தேவர்கள் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அது கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, ஹஸ்பண்டு கொடுங்க, ஒய்ஃபு கொடுங்க, குழந்தை கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, இவங்களாம் ஆன்மீகவாதிகள் வரவே மாட்டாங்க. நோ, ஆன்மீகவாதியே கிடையாது அது. ஆனால் பொதுவாக மக்களுக்கு அது தெரியாது. ஆன்மீகம் அப்படின்னாலே கிருஷ்ணா கனெக்ட் ஆனால் மட்டும்தான் ஆன்மீகவாதி, இல்லைன்னா ஆன்மீகவாதிகள் வரமாட்டான். இது பகவத்கீதை கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார். யாந்தி தேவான் விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விரதாக பூதானி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்தியாஜன் அபிமா. தேவர்கள் கும்பிட்டா தேவலோகத்தான் போவோம், பித்ரு கும்பிட்டா பித்ருலோகம், பூதங்கள் பிசாசிகள் கும்பிட்டா பூதலோகத்துக்கு அங்கே போயிடுவான், என்ன கும்பிட்டா எங்கிட்ட வருவான். எல்லாரும் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா சாமியும் ஒன்று தான், பேர் தான் வேறு அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. ஏன்னா பகவத்கீதையில் அப்படி இல்லை, பாகவத்தில் அப்படி இல்லை. அப்போ அப்படி சொல்லக்கூடாது. தேவர்கள் வேற, பகவான் வேற. ஸோ ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்திலே இருக்குது. ஆன்மீகவாதிகள் பகவான் பற்றின விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஆனால் தூய பக்தர் மட்டும்தான் பகவானை பற்றின விஷயங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. ஈவன் ஆன்மீகவாதிகளும் கிரடேஷன்ஸ் இருக்கு.
தூய பக்தருக்கு மட்டும்தான் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்போ இதில் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டால், பிரபுபாத் ரொம்ப அழகாக அந்த பொருள்கள் கொடுத்துருக்கா. அந்த தூய பக்தருக்கு மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும். உண்மையான ஆனந்தம்ங்கிறது ஒரு தூய பக்தர் தான், வேற யாருக்கும் கிடைக்காது. எல்லா ஆன்மீகவாதிக்கும் கிடைச்சிடாது. அஃப்கோர்ஸ் ஆன்மீகவாதி கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். தூய பக்தர் தான் ஹை கிளாஸான சந்தோஷம் கிடைக்கும், ரொம்ப ஹை கிளாஸ். ஜஸ்ட் லைக் ஒரு டாக்டர் இருக்கார், ஜூனியர் டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி ஜூனியர் டாக்டர்களும் கிடைக்காது. சீனியர் டாக்டர் போது அவர் பயங்கர மரியாதை இருக்கும், அதுதான் ஜூனியர் டாக்டரை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் வேற. அப்போது இந்த ஆன்மீகவாதிகளே சிறந்தவங்க யாருன்னா தூய பக்தர்கள் தான். பார்த்தீங்கன்னா சில பிரபுபாத் அதுக்கு பொருளுரையில் ரொம்ப அழகான பகவத்கீதா ஸ்லோகம் கோட் பண்ணுறார். பக்தியமாம் அபிஜானாதி யாவன் யஸ்சாஸ்மி தத்வதா. தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஒரு தூய பக்தருக்கு மட்டும்தான் பகவான் பற்றின விஷயங்கள் நல்லா தெரியும். அந்த சொல்லப்போனால் பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா. உண்மைகள் தெரியும், பகவான் சம்பந்தப்பட்ட உண்மைகள். அப்படின்னா பகவான் எப்பேற்பட்டவர், அவரோட குணம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு அவரோட சம்பந்தம் வச்சுக்குவார். ஆக்சுவலி நேற்று அதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பகவானோட சம்பந்தம் வச்சுக்குவாங்க. மற்ற ஆன்மீகவாதிகள் அப்படி சம்பந்தம் வச்சுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ரொம்ப குறைவாக இருக்கும். பகவானோட நேரடியாக சம்பந்தம் வச்சுக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அளவே இருக்காது, ரொம்ப ஹை கிளாஸாக போயிடும். தட்ஸ் ஓகே. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே இந்த ஸ்லோகத்தில் வர மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. சம்பந்தம் வேணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சம்பந்தம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதனால இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதாவது கிளப்புக்கு போவாங்க, தன்னைத்தான் அடையாளப்படுத்திக்குவாங்க. நான் அதுங்க, நான் இதுங்கன்னு அடையாளப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பகவானோட சம்பந்தம் வைக்கும் பொழுது தான் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது, இம்பாசிபிள். ஆனால் எல்லா ஆத்மா அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், அவரோட சம்பந்தம் வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தை கிளியராக இருக்குது. ஆன்மீகவாதிகளே ரொம்ப அதிகமாக சந்தோஷம் கிடைக்கிறது தூய பக்தருக்கு தான். ஸோ அந்த கிருஷ்ணா தான் சைத்தன்ய மகாபிரபுவா அந்த சம்பந்தம் எப்படி வச்சுக்கலாம், எப்படி புதுப்பிச்சுக்கலாம் தான் சொல்லித்தர அந்த ப்ராசஸ். அங்கே தான் ஹரிநாமா, இந்த நாம சங்கீர்த்தம் தேவைப்படுது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாகவத்தில் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஐ திங்க் நேற்றுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் கூட எல்லோரும் நிறைய சந்தோஷம் எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற சந்தோஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்காது. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் வர மாதிரி அது ஏன் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அது யாரும் கேட்குறதே இல்லை யாரும். உதாரணத்துக்கு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப 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 சந்தோஷம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு நிறையா அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் கல்யாணம் பண்ணுறாங்க. பட் அவங்க நினச்சபடி அந்த சந்தோஷம் கிடைக்குதானா இல்லை. ஏன் இல்லைங்கிற கேள்வி யாரும் கேட்குறதில்ல. அப்போதான் யாரும் கேட்க மாட்டாங்க.
ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது? வைங்கிற கேட்க மாட்டான். புத்தி இருந்தால் தான் அது கேட்பான். அதுவும் கேட்கணும். ஏன்? நிறையா படித்தா நிறையா பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, சரி பணம் வருது ஆனால் நினைக்கிற சந்தோஷம் வரலையே, அது யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது கூட ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்க மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க ஜாதகம் சரியில்லை. ஜாதகம் சரியில்லை, நான் என்ன பண்ணேன், எப்போ பண்ணேன், ஏன் ஜாதகம் இப்படி இருக்குது, ஏன்னு கேட்க மாட்டான். ஸோ பாகவத்தில் பதில் இருக்குது. இந்த அத்தியாயத்தில் ரொம்ப நிறைய எழுதப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த ஸ்லோகம் 45, ஐ திங்க் 45 ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுகிறார். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த உலகம் தானாக இயங்குதுன்னு நிறைய பேர் இன்றைக்கும் பேசுகிறது உண்டு. ரீசண்டாக ஒரு கீதாச்சாரம் அந்த கிளாஸ் எடுக்கும் பொழுது அந்த பப்ளிக் சில படங்கள் காட்டினேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் காட்டினேன். இந்த ஷர்ட்டு காட்டி இது தானாக வந்துச்சா இல்லை யாராவது தைச்சாங்களான்னா யாராவது தைச்சிருக்காங்க, அது மக்கள் ஒத்துக்கிறாங்க. தானாக வந்திருக்க முடியாது. ஒரு வீடோட படத்தை காட்டி இது தானாக வந்துச்சா யாராவது கட்டுனாங்களான்னா இல்லை யாரோ கட்டுனாங்க, ஆனால் அந்த கட்டுன நபர் நம்ம பார்க்கல. இப்போ இந்த ஷர்ட் யார் தைச்சாங்கன்னு உண்மையில எனக்கு தெரியாது, ஆனால் இது பின்னாடி ஒரு டெய்லர் இருக்காருன்னு தெரியுது. அப்போ இன்னொரு படம் காட்டினேன், இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா அந்த பிரபஞ்சம், அதோட படம் காட்டி இது தானாக வந்திருக்குமா, யாராவது படைச்சாங்கன்னா அது மட்டும் தானாக வந்ததும்பாங்க. ஏன்னா எல்லாமே யாரோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது எப்படி யூனிவர்ஸ் தானாக வரும்? அங்கே எல்லா மக்கள் தானாக தான் வந்துச்சு, தானாக இயங்குது. இன்னும் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் ஆட்டோமேட்டிக்னு ஒன்று கிடையவே கிடையாது. பேசும்போது ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறோம், தானாக எதுவும் இயங்காது. ஸோ இந்த உலகம் தானாக வந்துருச்சுன்னு நினைக்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைகள் வருதா, ஏதோ வருது. அது ஏன் வருதுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. பாகவதம் அதை பேசுது. தானாக வராது, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் தெரிஞ்சுக்கணும். அவன் தான் புத்திசாலி. அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா புத்தி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுவான். புத்திலாம் நினச்சிக்குவான் அது அப்படி தான் இருக்கும் விடு அப்படின்னா சீக்கிரம் செத்துருவேன். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், என்னமோ சம்திங் மிஸ்டேக் இருக்குது. அது மாதிரி இந்த உலகத்தில் தானாக எதுவும் நடக்காது. எனக்கு ஒரு பிரச்சனை வருது, குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது, உலகத்துக்கு பிரச்சனை வருதுன்னா இது ஏன் வருது எனக்கு தெரிஞ்சுக்கணும். தானாக நடக்காது, ஒரு காரணம் இருக்குது. ஸோ பாகவதம் படிக்கும் பொழுது தான் அந்த காரணங்கள் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. அந்த காரணங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிவாரணம் வந்துடும். நிவாரணம் புரிய சொல்யூஷன் அங்கே தான் இல்லைன்னு தெரியாது. அந்த சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியாது நமக்கு. ஏதோ தானாக நடக்குது, என்ன பண்ண சொல்கிற, நம்ம கையில் இல்லை. இப்படியெல்லாம் பேசிகிட்டெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம கையில் சிலது இல்லை, அது ஒத்துக்கணும். ஆனால் சிலது நம்ம கையில் இருக்குது. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கோ அதை ஒர்க் பண்ணி ஆகணும். எது என் கையில் இருக்கோ அதை நான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் விடக்கூடாது, ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப அழகாக இந்த 45வது ஸ்லோகத்தில் அந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. ஜட உலகின் படைப்பு மற்றும் அழிவு என்னும் விஷயங்களில் பகவானின் நேரடியான மேற்பார்வை இல்லை. ஜட இயற்கைதான் சிருஷ்டிகர்த்தா என்னும் கருத்தை மறுப்பதற்காகவே பகவானின் நேரடியான ஈடுபாட்டை பற்றி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. எஸ், இது ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக பேசும்போது கிருஷ்ணா தான் உலகத்தை படைக்கிறான்னு சொல்லுவாங்க. பட் கிருஷ்ணா நேரடியாக உலகத்தை படைக்கிறது இல்லை. அவர் இன்வால்வே ஆக மாட்டார். இது பல தடவை இந்த உதாரணம் சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் ஒருத்தர் வீடு கட்டுறார், ஒரு 10 கோடி ரூபா போட்டு வீடு கட்டுறார், சொல்லுவார் நான் தாங்க இந்த வீடு கட்டணும்னா.
ஆனால் அவர் ஒரு செங்கல் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டார், ஒரு செங்கல் எடுத்து வச்சிருக்க மாட்டார். ஆனால் நான் தான் வீடு கட்டணும்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறார், பணம் வச்சு 4 பேர்த்த ஹையர் பண்ணி வீடு கட்டிடுவார். யார் கட்டினா நான் தான் கட்டணும்பார். அது நாமளும் ஒத்துக்கிறோம், எஸ் இவர் தான் கட்டினார். ஆனால் நான் ஆக்சுவலி ஒரு செங்கல் எடுக்கலை, டைரெக்டாக நான் இன்வால்வ் ஆகலை, ஆனால் நான் தான் கட்டணும்னு சொல்லுவோம். ஸோ கிருஷ்ணா டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டார், அவள் ஆக மாட்டார். உலகத்தை படைக்கிறாருன்னா மகாவிஷ்ணு தான். கிருஷ்ணா, ஆனால் கிருஷ்ணர் சொல்லுவார், அகம் சர்வஸ்ய பிரபவோ, உலகத்தை நான் தான் படைக்கிறேன், உலகத்தை நான் தான் அழிக்கிறேன், உலகத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன், பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் டைரெக்டாக அவர் இன்வால்வ் ஆகிறதில்ல, எல்லாமே மகாவிஷ்ணு தான் பண்ணுவார். ஸோ அப்போ மகாவிஷ்ணு ஏன் அப்படி பண்ணுறார், அவர் ஏன் பலவிதமான பிரபஞ்சங்கள் உண்டாக்கணும், அப்புறம் இந்த பூமிக்குள்ளே பலவிதமான ஜீவராசிகள், இதெல்லாம் ஏன் உண்டாக்கணும், எனக்கு ஏன் லைஃப்பில் இது நடக்குது, இந்த கேள்வி கேட்டால் தான் அவன் புத்திசாலி. எல்லாம் புத்திசாலிலாம் கிடையாது, புத்திசாலிலாம் கிடையாது. அந்த வை, அது ஏன் கேட்கும். ஸோ அப்போ பாகவத்தில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் ரொம்ப அழகாக வரக்கூடியது, பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார், ஒரு ஆத்மாவும் ஒன்று ஆசைப்பட்டே தீரும். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா சம்டைம் ஒருத்தர் ஒரு குழம்பு கேட்பாங்க, எனக்கு அது பிடிக்கும், இது ஒருத்தர் இது பிடிக்குமா, ஒரே மாதிரி குழம்பு எல்லாம் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆத்மாவும் ஒரு மாதிரி ஆசைப்படும். ஸோ கிருஷ்ணா அவர் பரமாத்மாவாக இருக்கார், அவர் எவ்வளோ கருணையுள்ளவர்னா என்னென்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாமே தீர்த்துடுறார். ஒருத்தர் ஆசையும் என்னென்ன ஆசைப்படுறோம் தீர்த்து வைப்பார். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இது நல்லது தானே அப்படின்னு கேட்போம். நம்ம ஆசைப்படுறத தீர்த்து வைக்கிறார், எஸ். ஆனால் அவர் ஒரு கணக்கு போடுறார், என் கர்மாவையும் பார்க்குறார், என்னோட கர்மாவும் பார்க்குறார். உதாரணத்துக்கு லைக் பல தடவை சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு பெரிய பேலஸில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு பெரிய பேலஸில் வாழணும்னு ஆசைப்படுறோம். கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கார், அவருக்கும் தெரியுது, சரி இப்போ இந்த ஆத்மா பேலஸில் இருக்கணும்னு ஆசைப்படுது. கண்டிப்பாக அவன் பேலஸில் இருப்பான், மனுஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பேலஸ்குள்ளே ஒரு கற்பாம்பூச்சியாகவும் இருக்கலாம். அவன் ஆசைப்படுறது நிறைவேற்றிடுறாரு, நடக்குது. ஏன்னா அவன் கர்மா அடுத்த ஜென்மம் மனித ஜென்மம் இருக்க முடியாது, ஒரு கற்பாம்பூச்சியாக பிறக்கணும் ஆசைப்படுறான். சரி, கற்பாம்பூச்சி அந்த பேலஸில் ஆக மொத்தம் அவன் ஆத்மாவோட ஆசை நிறைவேற்றுறார், நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ ஆச்சாரியஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, என்னோட திங்கிங்கோட கான்ஷியஸாக இருக்கும். அப்படின்னா கான்ஷியஸ் திங் நான் திங்க் பண்ணுறனாலும் ஒழுங்காக கான்ஷியஸாக திங்க் பண்ணும். சும்மா ஏனோ தானோ யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, அது பைத்தியக்காரத்தனம். நான் சிந்திக்கிறது சரியா இல்லையான்னு முதல்ல நான் எனக்கும் தெரியணும். இது உண்மை. இந்த உலகத்தில் 99.999% மேபி என்னையும் உள்ள அதுக்குள்ளே வச்சுக்கிறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம கான்ஷியஸ் திங்கிங்கெல்லாம் இருக்காது. சும்மா ஏதோ ஆசைப்படுவேன், ஏதோ செய்யணும்னு நினைப்பேன், அது கான்ஷியஸாக இருக்காது. கான்ஷியஸாக திங்க் பண்ண மாட்டான். அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம், சும்மா கிடையாது. நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். கான்ஷியஸாக இருக்குன்னா உணர்வு பூர்வமாக இருக்கணும்னா மனசு புத்தியெல்லாம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தை பாருங்கள், அது கைக்கு வந்து அதில் எடுத்து தூக்கி போடும், அது கான்ஷியஸாக இல்லை. ஆக்சுவலி நாமளும் அப்படி தான் இருக்கோம், குழந்தை மட்டும் இல்லை, நாமளும் அப்படி தான் இருக்கோம். என்னமோ என்ன தோணுதோ நான் செய்வேன், அது நான் சரின்னு வேற நினச்சிக்குவேன். ஸோ இது ரொம்ப பெரிய சயின்ஸ், பகவத்கீதையிலையும் பாகவத்தில் இருக்குது. அப்போ இந்த மனசு புத்தி அகங்காரமெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் கான்ஷியஸாக திங்க் பண்ணுவேன். நான் பேசுறது கரெக்டாக தான் பேசுகிறேன்னா இல்லையாங்கிறோன்னு எனக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து பார்த்தா பேசுவாங்க, கான்ஷியஸாலாம் பேச மாட்டாங்க. அதனால தான் பாருங்கள் பைத்தியக்கார்த்தம்னு நிறைய பேர் பேசுவாங்க.
அவன் பேசுறது அவன் யோசிக்கிறானா இல்லையா அப்படி கூட அவனுக்கு தெரியாது, சும்மா பேசுவாங்க. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். ஸோ அவங்க பேச்சு கூட கான்ஷியஸாக பேசணும், சும்மா ஏதோ ஒன்று தான் பேசுறதில்ல. வேலை செய்கிறது கூட கான்ஷியஸாக வேலை பண்ணணும். நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா வேலை செய்வாங்க ஆனால் மைண்ட் ஆப்சண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்போ இங்கே எல்லாம் உட்காந்துருக்கோம், சில பேர் ஃபிசிக்கலாக தான் உட்காந்துருப்பாங்க, கான்ஷியஸ் வேறு எங்கேயோ இருக்கும். அப்போ நான் கான்ஷியஸாக உட்காரணும், கான்ஷியஸாக வேலை செய்யணும், கான்ஷியஸாக பேசணுன்னா புத்தி அகங்காரமெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். ஆத்மா கிருஷ்ணா கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கான்ஷியஸாக இருப்பாங்க. புரியுதுயா? ஒரு உண்மையிலே தமிழ் எனக்கு கரெக்டான வார்த்தை உணர்வு, ஐ டோன்ட் நோ, ஒரு நல்ல கவனமாக இருக்குது. இந்த உலகத்துலலாம் எல்லாரும் கவனமாலாம் இருக்க மாட்டாங்க. 99.9999% கவனமே இருக்காது. ஒரு மெஷின் மாதிரி நடந்துகிட்ருப்பாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதை யந்திர ரூதானி மாயையாங்கிற மெஷின் மாதிரி தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர, ரோபோ மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க தவிர கான்ஷியஸாக யாரும் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேர். காலையில் எழுந்திரிச்சோம் நைட்டு வரைக்கும் மெஷின் மாதிரி வேலை பண்ணுவாங்க. நான் ஏன் இந்த வேலை பண்ணுறேன், நான் ஏன் இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டேன், நான் ஏன் இப்படி பேசுகிறேன், அந்த கான்ஷியஸே இருக்காது. ரொம்ப ரேர். கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார், பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல கோடியில் யாரோ ஒருத்தன் அப்படி சிந்திப்பான். காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் மெஷின் மாதிரி வேலை பண்ணுவதால் ஏன் இது பண்ணுறேன், 2 இட்லி சாப்பிட்றதுக்கு ஏன் இத்தனை சுற்றுறேன்னா நான் ஃபைனலில் பார்த்தா 2 இட்லி தான் உட்காந்து சாப்பிடுவான், 2 இட்லி தான் சாப்பிடுவான். இதுக்காண்டி இத்தனை சுற்றுறேன், இத்தனை சண்டை போட்டுக்கிட்டு திட்டும் வாங்கிக்கிட்டு ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. உண்மை ஆக்சுவலி மத்தியானம் ஒரு தயிர் சாதம் சாப்பிடுவான், சாயங்காலம் 2 இட்லி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவான். அவன் ஒரு நாளில் மொத்தமாக 50 ரூபாய்க்கு கூட சாப்பிட மாட்டான், சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா பைத்தியக்காரத்தானே தான் அது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ அப்போ அது ஏங்கிற கேள்வி கேட்கணும். பாகவதம் அங்கே பதில் கொடுக்குது. இவன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறான். ஸோ அப்போ ரொம்ப அழகாக பரீட்சித் மகாராஜோட கேள்வி சுகதேவ கோஸ்வாமி எல்லாம் சொல்கிறார். ஏன் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாங்க அப்படின்னு பல கேள்வி, ஒரு 4-5 கேள்வி தான். ஆக்சுவலி பரீட்சித் மகாராஜ் மொத்தமாக ஒரு 7 கேள்வி தான் கேட்குறாரு, மொத்தமாக ஒரு 7 கேள்வி. பட் அந்த 7 கேள்வியில் இத்தனை பதில் வருது. ஸோ அப்போ அதுக்கு சுகதேவ் கோஸ்வாமி பலவிதமான சரித்திரங்கள், யூனோ ரிஃபரன்ஸ்னா மேற்கோள் காட்டுறார். ஹிஸ்ட்ரி முன்னாடியெல்லாம் என்ன நடந்தது. ஏன்னா பாகவதம் எல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. பாகவத்தில் வர விஷயங்கள் சம்டைம்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் உண்மையானா இது உண்மை தான், பொய்யெல்லாம் கிடையாது. ராமாயணம் மகாபாரதம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் வெளியில் நிறைய பேர் பேசுகிறாங்க இது கற்பனை கதைன்னு. நோ, இவன் கற்பனை நினைக்கிறது தான் கற்பனை. ஒரு பெரிய வியாதி மனுஷனுக்கு என்ன, நம்ம எல்லாருக்கும் என்னென்னா எல்லாமே என்னை வச்சு தான் கம்பேர் பண்ணுவேன். என்னால் முடியாதுன்னா யாராலும் முடியாது, இப்படி தான் எல்லாம் யோசிப்பாங்க. நம்மளால் முடியாதா, யாராலும் முடியாது. அது பைத்தியக்கார்த்தம். கற்பனையாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக எழுத முடியுது. ஏன் அது ஒன்று இருக்குது, எழுத முடியாது. ஸோ அப்போது சுகதேவ் கோஸ்வாமி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசுகிறார். முன்னாடி என்ன நடந்தது, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க பகவான் கிருஷ்ணாட்ட எப்படி சரணாகதி பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் வந்தது, கஷ்டத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இதெல்லாமே பேசப்படுது பாகவத்தில். அதனால இந்த அத்தியாயம் பேர் தமிழ் என்ன, இந்த அத்தியாயத்தோட பேர் எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பாகவதம் எல்லா கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கும். வை ஏங்கிறது கிளியர் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உண்மையில் ஒரு கரெக்டான ஆன்சர் வந்தாலே நம்ம சந்தோஷம் கிடைக்கும்.
ஜஸ்ட் லைக் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் கரெக்டாக நம்மளை டயக்னோஸ் பண்ணிட்டார் வைங்க, பேஷண்ட்டுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிடும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் என் டாக்டர், மருந்து கொடுத்துருவார், ஏன் உடம்பு சரியாயிடும். மருந்து கொடுக்குற முன்னாடியே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து டாக்டர் மேலே, இவனே கரெக்டாக சொல்லிட்டார், எஸ் இதுதான் பிரச்சனை எனக்கு. அப்போ அந்த டாக்டர் மேலே ஒரு நம்பிக்கை வரும், இவர் என்ன சரி பண்ணிடுவார் நம்பிக்கை வரும். ஸோ நம்ம வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு ஒழுங்கான பதில் வந்துருச்சுனாலே சந்தோஷம் வரும். எஸ் இதனால தான் பிரச்சனை. அதுக்கு நம்ம பாகவதம் படித்தாகணும். ஆனால் அந்த பாகவதம் புரியணுனால பகவான் அனுக்கிரகம் வேணும், சும்மாலாம் புரியாது. அதுக்கு பகவான் வந்து நாமத்தையும் கொடுக்குறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க. இன்றைக்கி பெரிய ஒரு வியாதியான கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் கோயிலுக்கு போவாங்க தான், இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற நபர் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அது யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல இன்னும். கோயிலுக்கு போவாங்க, கோயில்கள் லார்ட் சிவா இருக்காருன்னு வைங்க, சிவபெருமான் இருக்காருன்னா சிவபெருமான் என்ன தான் சொல்கிறாரு அதை அவன் கேட்கவே மாட்டான். நான் சொல்கிறபடி சிவன் கேட்கணும்பான். ஏன் ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போனால் நான் சொன்னபடி பெருமாள் கேட்கணும். முருகன் கோயிலுக்கு போனால் நான் சொன்னபடி முருகன் கேட்கணும். நீ காலை பாருங்கள், ஆயிரக்கணக்கில் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் போய் நான் சொன்னபடி நீ கேட்கணும். இது உண்மை. ஆக்சுவலி லிஸ்ட்டோடு போவான். ஒன்று யாரும் சொல்லித்தரதில்லை. இதுதான் இதுக்கு இது முறை கிடையாது, தப்பு இது. முருகன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சிவபெருமான் யார், அம்மன் யார், கிருஷ்ணா யார் தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க யார், அவங்கவுங்க என்ன கொடுக்க முடியுங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லாம் கொடுக்க முடியாது. முருகன் வந்து சிலது தான் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியாது. இது பிரம்மா சொல்கிறார். பிரம்மா சொல்கிற இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. பிரம்மா சொல்கிறார். எல்லாமே யார் கொடுக்க முடியும்? கிருஷ்ணாலாம். கிருஷ்ணானால் மட்டும்தான் எல்லாமே கொடுக்க முடியும். அது அவரே சொல்கிறார். அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாஹ பர்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ஓப்பனாக சொல்கிறார் கிருஷ்ணா, என்னால் எல்லாம் கொடுக்க முடியும். மற்றவங்க யாரும் அப்படி சொல்லலை. அப்போது முதல்ல நான் போகிறேன்னா அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க கெப்பாசிட்டி எனக்கு தெரியணும், தெரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாம் போய் கேட்க முடியாது. நான் ஒரு மளிகை கடைக்கு போய் கார் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். கார் எப்படி மளிகை கடையில் கிடைக்கும்? எனக்கு கொஞ்சம் புத்தி வேணும்ல. இன்றைக்கி மக்கள் அப்படி தான் இருக்கான். மளிகை கடைக்கு போய் கார் வேணும்னு கேட்குறது, இல்லை கார் ஷோரூம் போய் மளிகை சாமானம் கேட்டால் அங்கே எப்படி கிடைக்கும்? ஸோ நமக்கு கொஞ்சம் பேசிக் ஒரு காமன் சென்ஸ் வேணும். பகவத்கீதை படித்தா தான் வரும், இல்லைன்னா வராது. அதெல்லாம் வராது. அதுமாதிரி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாரும் ஆன்மீகவாதியும் கிடையாது. கோயிலுக்கு போகிறவங்களாம் ஆன்மீகவாதியெல்லாம் கிடையாது. நோ, ஆன்மீகவாதினால ஆத்மா பற்றி ஸ்டார்ட் ஆகும். முதல்ல ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மா அந்த தளத்தில் ஒர்க் பண்ணுறவன் தான் ஆன்மீகவாதி. வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போயிடுவாருங்க, அவர் பக்கா அப்படியே பக்தருங்க. யார் சொன்னாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான், அவன் வாழ்க்கை பூரா அங்கே தான் உட்காந்துருப்பான், ஒன்றும் தெரியாது. கண்டிப்பாக அது எப்படி தெரியும்? வாசலில் உட்காந்துருந்தால பகவான் அனுகிரகம் ஒன்றும் காட்ட மாட்டார். இன்னும் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கும் பொழுது பல பேர், பாண்டவர்களாகட்டும், துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் கிருஷ்ணா என்ன சொல்கிறா, விஷ்ணு என்ன சொல்கிறா, குரு என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் சொல்யூஷனே கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தில் இருக்காங்க. ஏன்னா பகவானோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம எல்லாருக்குமே உள்ளே இருக்குது, சம்டைம்ஸ் நமக்கும் தெரியாது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. நாட் ஆஃப்டர் அபவுட் இட். அது சம்டைம்ஸ் நம்ம புரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது பகவான் கூட மட்டும்தான் வச்சுக்க முடியும், வேறு யாரு கூட வச்சுக்க முடியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த பகவானோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது
நமக்கே தெரியாமல் இந்த உலகத்தில் அத்தனை பேர்த்து கூட நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். இதுதான் சீக்ரெட். கிருஷ்ணா கூட யார் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்களோ அவங்கனால மட்டும்தான் எல்லாத்துக்கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். எல்லாத்துக்கூட வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. சமோகம் சர்வ பூதேஷு அப்படின்னு பகவத்கீதையில் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இவங்க எனக்கு எதிரி, இவங்க எனக்கு ஆக மாட்டாங்க, இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந காங்சதி. ரொம்ப அழகாக சொல்கிறார். சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. பொதுவாக பேசும்போது என் பங்காளி ஆகாதுங்க, அவன் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் சொல்லுமே பேசுவாங்க. தப்பு தான் அதெல்லாம். ஏன் அப்படின்னா, ஏன் எனக்கு பங்காளி எனக்கு ஆகாதுன்னா பகவானுக்கு எனக்கு நான் பகவான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல, இது நடக்கும். பகவானோட ரிலேஷன்ஷிப் பியூராக வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கூடையும் வச்சுக்கலாம். பயமே இருக்காது லைஃப்பில். நீங்கள் பாகவத்தில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் விதுரர் சொல்கிறபடி ராஜா திருத்தராஷ்டிரம் கேட்கவே மாட்டார். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்கிறது ஒருத்தர் கேட்கலின்னு வைங்க, அவனை விட்டுருவோம். பொதுவாக அப்படி போய் தொலைறான் விடு, அவன் கேட்கவே மாட்டான், அவனை விட்டுருவோம் நம்பலாம், உண்மை. பட் விதுரா விடலை. ஏன்னா விதுரா வேறு மாதிரி தான் பார்க்குறாரு. திருத்தராஷ்டிரர் சொன்னபடி கேட்க மாட்டார். பட் விதுரா ஹேட்ரட்னா ஒரு ஹேட்ரட்னா வெறுப்பேன். ஓகே, அந்த வெறுப்பே அவருக்கு வரல. அவர் அப்படி தான் இருப்பார், என் டியூட்டி நான் பண்ணுவேன். விதுரா அப்படி தான் இருந்தார். அவர் ஒரு மந்திரியாக அவரோட கடமையை பண்ணிட்டு தான் இருந்தார். நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு தான், உன் பையன் ஒரு வேலைக்காகாத மாட்டான், அவன் இப்படி தான் இருக்கான், ஓப்பனாக சொல்லுவார். உன் பையன் பண்ணுற புறம் தப்பு, முதல்ல அவன் நிறுத்துனீங்க, இல்லைன்னா மொத்தம் போயிடும். டைரெக்டாக பேசுகிறார். அவருக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், அதே விதுரர் கடைசியில் மறுபடியும் திருத்தராஷ்டிரர் போய் பார்க்குறார். தப்பாக வாழ்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறார். வெறுப்பு இல்லை அவருக்கு, உண்மை பேசுகிறார். அது காரணம் என்னென்னா, பகவான் கிருஷ்ணரோட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால தான் எல்லாத்துக்கிட்டையும் பர்ஃபெக்டாக போகிறார். அவர் யாரையும் வெறுக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பார். ஈவன் பாண்டவாஸ் அப்படி தான். யுதிஷ்டிரர் பாருங்க, அந்த கிருஷ்ணரோட அப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால்தான் யுதிஷ்டிரர் பார்த்தீங்கன்னா பீஷ்மர்ட்டி ஆகட்டும், துரோணர் ஆகட்டும், துரியோதனாகட்டும் எல்லாத்தையும் நல்லா பேசுவார். எதிரின்னு அவர் பார்க்கல. அதெல்லாம் உண்மை. காரணம், அந்த கிருஷ்ணரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க, யாரையும் வெறுக்கிறதில்ல. ஸோ அப்போ நாமளும் அந்த கிருஷ்ணரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் நாமளும் சந்தோஷமாக இருப்போம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியும். நோ டவுட், அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த பகவானோட ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் சாந்தி கிடைக்கும். கிருஷ்ணர் சொல்கிறார், க்னாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணர் சொல்கிறார், அது க்னாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. முதல்ல புரிஞ்சுக்கோ, எங்களோட ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கோ, முதல்ல சாந்தி கிடைக்குங்கிறார். இந்த சாந்தி வேறு மாதிரிலாம் கிடைக்காது. இது ஒன்று தான் வழி, பல வழியெல்லாம் கிடையாது. இது ஒன்று தான் வழி. ஸோ கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவாக அந்த ஹரிநாமத்தை கொடுத்துட்டார். அந்த ஹரிநாமத்தை ஒழுங்காக சொல்லிவிட்டு பகவத்கீதா பாகவதம் படிக்கணும். பக்தர்களோட சங்கத்தில் இருக்கும்போது அந்த சாந்தி கிடைக்கும். வேறு வழியெல்லாம் கிடையாது, ஷார்ட்கட்டெல்லாம் கிடையாது. நோ ஷார்ட்கட். இதுதான் ஆக்சுவலாக, இதுதான் ஷார்ட்கட் இருக்குல்ல. இது ஒழுங்காக பண்ணாலே போதும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது ரொம்ப ஈஸி. இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஒன்று போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது சொல்கிறது என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ காலையில் நான் சொன்னாலே பார்க்கும் பொழுது பல கிலோமீட்டர் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க.
செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் போகிறாங்க, எங்கேயோ ரொம்ப தூரமாக போகிறாங்க. ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டான். செருப்பு இல்லாமல் நடப்பான். அப்போ செருப்பு இல்லாமல் இந்த தீ மேலே நடப்பான். ரீசெண்டாக ஒரு ஊருக்கு போயிருந்தபோது தீ மேலே நடக்கிறான் செருப்பு இல்லாமல். இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளி சாண்ட். கிருஷ்ணா அவ்வளோ கருணை உள்ளவர். சிம்பிளி சாண்ட் போதும். ஜஸ்ட் நாம சொல்லிட்டு இருந்தாலே போதும். வேற எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வேற எந்த விதமான ஆஸ்டெரிட்டி தவங்கள் தேவையில்லை. இந்த கலியுகத்தில் சிம்பிளி சாண்ட் ரீட் பகவத்கீதை படிச்சுட்டு நல்ல பிரசாதம் சாப்பிட்டாலே போதும். வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிள். ஆனால் இதையும் மீறி எதாவது பண்ணுவாங்கன்னா அவங்களே பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால் பிரயோஜனம் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சாத் ஏதாவது கொஷன்ஸ்? வெல், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிருஷ்ணா ஒரு வார்னிங் கொடுக்குறார் பகவத்கீதையில், அந்தவந்து ஃபலம் தேஷாம் தத் பவதி அல்பமேதஷாம். கிருஷ்ணர் சொல்கிறார், இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பௌதிகம் ஏதாவது கிடைக்கலாம், ஆனால் அது ஒன்று விட்டு போயிடுங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் அதுவும் சொல்கிறாரு, உன்னை விட்டு போயிடுங்கிறார். என்னை விட்டு போயிடுன்னா நான் அது ஏன் வேணுங்கிறோம். ஸோ பகவத்கீதை படிக்கலைன்னா உண்மை தெரியாது. உன்னை விட்டு போயிடுங்கிறார் கிருஷ்ணா. சொல்லிட்டார். அங்கே போய் கேட்குறேன், அந்த தேவர்கிட்ட போய் கேட்குறேன், அந்த தேவரும் கொடுக்குறாரு. கிருஷ்ணன் அந்த தேவரே அழிஞ்சு போயிடுவார். அவர் கொடுக்குறது எத்தனை நாள் தாங்குங்கிறார். எஸ், இது உண்மை. அதை விட்டு போயிடும். ஸோ ஆத்மா கான்செப்ட் புரிஞ்சுக்காமல் இதெல்லாம் புரியாது. பேசிக்கலாக நான் யார், நான் உடம்பல்ல ஆத்மா, அதை புரிஞ்சுக்கிட்டா தான் மற்றது புரியும். இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி பல கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க போய் என்ன கேட்பான்? ஃபைனலாக பைசா தான் கேட்குறான். அவன் கேட்குறது ஃபைனலாக பைசா தான். அது வெவ்வேறு ரூபத்தில் கேட்குறான், அவ்வளோதான். கேட்குறது பைசா. இன்னும் நல்லா உள்ளே போய் பார்த்தா எனக்கு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வேணும், புலனின்பம் வேணும், இதுதான் கேட்குறான். ஸோ கிருஷ்ணா அது வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. முறைப்படி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் போ அப்படிங்கிறார் கிருஷ்ணா. கண்டுபடி கேட்காத, முறைப்படி போய்க்கோங்கிறார். ஆனால் மக்களுக்கு முறைப்படி போக இஷ்டம் கிடையாது. எனவே ஸோ வேற கேள்வி இருக்கா? பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து சாண்ட் பண்ணுறோம், வந்துட்டு இருக்கோம். இப்போ இது வந்து மொனட்டனஸாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஈவன் தோ சர்வீஸ் எல்லாமே ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? என்ன தப்பு பண்ணுறோம்னா கான்ஷியஸாக பண்ணுறதில்ல. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறது, இந்த மொனோட்டனஸாக ஏன் இருக்குன்னா கான்ஷியஸாக பண்ணுறதில்ல. சாண்டிங்கும் நான் மெக்கானிக்கலாக பண்ணுறேன், படிக்கிறது மெக்கானிக்கலாக பண்ணுறேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் அப்படிம்பாங்க. டோன்ட் பி பிளாஸ்டிக்பாங்க. தமிழ் எனக்கு தெரியல. அது ஒரு மொனோட்டனஸாக மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது, கான்ஷியஸாக பண்ணணும். பட் கான்ஷியஸாக பண்ணணுன்னா சரியான பியூர் டிவோட்டி அசோசியேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை முடியாது. அசோசியேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒர்க் பண்ணி ஆகணும், இல்லைன்னா மொனோட்டனஸாக போயிடும். இது உண்மை. மொனோட்டனஸ். அப்போது அந்த மொனோட்டனஸ் இருக்கக்கூடாதுன்னா என்னோடய சர்வீஸ் மாற்றிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் பண்ணுறேன், ரொம்ப நேரம் பண்ண முடியாது, மேபி 2 hours. அதுக்கப்புறம் மேபி வீட்டில் ஒரு ஆர்த்தி பண்ணலாம், ஓகே, அதுவும் கொஞ்சம் நேரம். தென் தி பெஸ்ட் வே புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம் வெளியில். ஓகே, பலவிதமாக மக்கள் பார்க்கலாம், பேசலாம். அப்போ அந்த மொனோட்டனஸை பிரேக் பண்ணலாம். என்னன்னா வந்து கிருஷ்ணா கூட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இல்லை டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் பூஜை பண்ணலாம், இல்லை டெம்பிளுக்கு போய் சேவை செய்யலாம், இல்லை எங்கே போய் கிளாஸ் எடுக்கலாம். அப்போ அந்த மொனோட்டனஸ் இருக்காது. ஸோ இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். பட் இதுக்கு தான் சொல்யூஷன். பிரேக் பண்ணி ஆகணும். இன்னொன்று கான்ஷியஸாக சாண்ட் பண்ணணும், கான்ஷியஸாக படிக்கணும், ஒர்க் பண்ணணும்.
அப்போ தான், இல்லைன்னா அந்த மனோட்டனஸில் மாட்டுவாங்க. கடைசியில் இது ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஒரு பிரேக் வேணும்னா ஜஸ்ட் மாயப்பூர் விருந்தாவன் போய் ஒரு 1 வீக் 10 days போயிட்டு வர்றது. இது மாதிரியே கிருஷ்ணா கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் மொனோட்டனஸாக போயிடும், மெக்கானிக்கலாக போயிடும், தெரியாது. அதுவும் டேஞ்சர் தான், அது சரி கிடையாது. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரபு, நாமாவும் நாமனியும் வேற வேற இல்லை, ஒன்று தான்றது எப்படி பிரபு புரிஞ்சுக்கிறது? வேற உண்மை சொல்ல எனக்கு அது புரியல. நானும் தியரட்டிக்கலாக பேசுகிறேன். நாமாவும் கிருஷ்ணாங்கிற வார்த்தை கிருஷ்ணா சேம், எனக்கு தெரியாது, உண்மையை சொல்கிறேன். பட் ஸ்லோகத்தில் இருக்கு, அபிநத்வம் நாம நாமினோ. அபிநத்வம்னா நோ டிஃபரன்ஸ். நாம நாமினோ, நாமம் அந்த நாமத்தை நபர் ஒன்று தான். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனால் உண்மை. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெய்லி இப்போ இங்கே பல பேர் 16 round சாண்ட் பண்ணுறாங்க, 2 hours ஆகும். ஆனால் டெய்லி பண்ணுறாங்க. டெய்லி யாரையாவது அவங்களுக்கு பிடிச்ச நபரோட பேர் 2 மணி நேரம் சொல்லுங்கள், சொல்ல முடியாது. பிடிச்ச நபரோட பேர் யாரோ பிடிக்கும், இல்லை ஹஸ்பண்ட் பேர் ஒய்ஃப் பேர் 2 மணி நேரம் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக சொல்ல மாட்டான். இட்ஸ் இம்பாசிபிள். பட் சாண்டிங் 2 hours பண்ணுறாங்க எல்லாரும். சம் ரியலைசேஷன் கிடைக்குது, இல்லைன்னு ஒரே அடி சொல்ல முடியாது. கிருஷ்ணாங்கிற நாமா கிருஷ்ணா சேம். அவங்கவுங்களோட எண்டவர் முயற்சி பொறுத்து அது புரியும். இல்லைன்னா எப்படி டெய்லி 2 hours சாண்டிங் பண்ண முடியும்? இன்னொன்று சாண்ட் பண்ணும்போது குதிக்கிறாங்க. ஒய்ஃப் பேர் சொல்லி குதிக்க சொல்லுங்கள், ஹஸ்பண்ட் பேர் சொல்லி குதிக்க சொல்லுங்கள் யாராவது. பட் சாண்ட் பண்ணும்போது குதிக்கிறாங்களே, அப்போ அது எப்படி அது வருது? இது சும்மா கிடையாது. சில பிரபுபாத் கி ஜாய். ஹரிநாமா சொன்னால் மற்ற நாட்டுக்காரனும் குதிக்கிறானே, வேற மாதிரி வர. பொதுவாக அவங்கவுங்க தேசி கீதம் பாடும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்க உடம்புல ஒரு மாதிரி இருக்கும். தேசி கீதம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இன்னும். ஆனால் நீங்கள் வேறு நாட்டு தேசி கீதம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது வராது. நம்ம நாட்டு தேசி கீதம் மற்ற நாட்டுக்காரன் கேட்டால் வராது. ஆனால் ஹரே கிருஷ்ணா சொன்னால் எல்லோரும் குதிக்கிறான், எல்லா நாட்டுக்காரனும் குதிக்கிறான் ஹரே கிருஷ்ணா சொன்னால். அது நம்மளும் பார்த்துருக்கோம். அப்போ சம்திங் டிஃப்ரெண்ட். கிருஷ்ணாங்கிறது வேறு, அந்த நாம வேறு. ஏன்னா சாக்ஷாத் கிருஷ்ணா. நான் ஜஸ்ட் எல்லாம் தியரட்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் தான் சொல்கிறார், நாம சிந்தாமணி கிருஷ்ணா. கிருஷ்ண நாம சிந்தாமணி, சும்மாலாம் கிடையாது. அவங்கவுங்க சாண்ட் பண்ணணும். தென் பிரபுபாத் ஆச்சாரியன்னு சொல்கிறபடி கேட்கும் பொழுது ரியலைஸ் பண்ணிடலாம், கிருஷ்ண நாமா சாக்ஷாத் கிருஷ்ணா தான். இப்போ நம்ம ரியலைசேஷன் இருக்குது லிட்டில் பெட். இல்லை நம்மளால் டெய்லி சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? நாமா சொல்லும்போது ஆடுறோம், அட்லீஸ்ட் காலாவது ஆடும், சும்மா நடக்காது. சம்திங் டிஃப்ரெண்ட் அது. ஏ இப்போ ஃபிசிக்கலாக வந்து இப்போ ஷர்ட்டு பில்டிங் பற்றிலாம் சொன்னீங்களே. இப்போ ஷர்ட்டுக்கு பின்னாடி டைலர் இருக்கிறாங்க, பில்டிங்கு பின்னாடி ஒரு ஓனர் இருப்பாங்கன்ட்டு. இப்போ ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது, பர்சன் தெரியுது. இப்போ இதே போல் நீங்கள் பகவான் தான் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சிருக்கான்றது அந்த பர்சன் அவனுக்கு கண்ணுக்கு தெரியலன்றதுனால தான் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஸோ யூர் ரைட். அப்போது வேதம் என்ன சொல்கிறதுன்னா, லாஜிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி ஆகணும் எப்பவுமே. இப்போ சொன்னபடி இந்த ஷர்ட்டு தைச்சவர் நான் பார்த்ததில்லை, உண்மையிலே இந்த ஷர்ட்டை யார் தைச்சாங்கன்னு தெரியாது. அவரை பார்க்க முடியுமானா தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பார்க்கலாம். எப்போ இந்த எந்த கடையில் வாங்கின, நீ எங்கே வாங்கின, அங்கே போய் பார்த்து உன் கம்பெனியில் எங்கே தைச்சான், ஒரு டைம் எடுக்குதுல்ல, புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தை யார் படைச்சாருங்கிறது நான் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த உண்மையில இந்த ஷர்ட்டை யார் தைச்சாங்க நான் தெரியும்னா ஒர்க் பண்ணணும். இல்லை இதே ஷர்ட்டை தைக்கிறதுனால டைலர் நான் வேற இடத்துல பார்க்குறேன், அதனால நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அங்கே லாஜிக் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல லாஜிக் யூஸ் பண்ணுறீங்களே, அதே லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறேன். டைம் எடுக்கும். ஏன் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சிலதை புரிஞ்சுக்க முடியும்.
ஈவன் நான் மருத்துவத்தில் இருக்கேன். நாங்கள் ஒரு பேஷண்ட்டு பார்த்தோம்னா இந்த பேஷண்ட்டுக்குள்ளே இந்த கிருமி இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். கிருமி நான் கண்ணில் பார்க்கல, ஆனால் லாஜிக் யூஸ் பண்ணி சொல்லுவோம். உங்கள் உடம்புல இந்த கிருமி இருக்குது, லாஜிக் தான். ஸோ ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை பார்க்குறோம், பெரிய பேண்டேட் போட்டிருக்கான், டே எங்கடா போய் விழுந்தம்போம். நான் விழுந்தது நான் பார்க்கல, ஆனால் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். எங்கே போய் விழுந்த? ஸோ அப்போ லாஜிக் யூஸ் பண்ணணும். பகவான் புரிஞ்சுக்கு லாஜிக் யூஸ் பண்ண. பகவானை பார்த்தா தான் நம்பவும் நான் பைத்தியக்காரன். லாஜிக் யூஸ் பண்ணுங்க. அது எப்படி தானாக வந்துருக்க முடியும்? இந்த கேலண்டர் எப்படி தானாக வரும்? யாரோ செஞ்சுருக்காங்க. அப்படி எப்படி இந்த உலகம் தானாக வரும்? இந்த உடல் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது, உலகம் பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு. சேம். அப்போ யாரோ செஞ்சுருக்காங்க. ஜட வஸ்து தானா வராது, ஜடத்துக்கு பின்னாடி ஒரு சித்து பொருள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. தட் இஸ் ட்ரூ. இப்போ இந்த மைக்கு தானாக எப்படி வரும்? இது எப்படி தானாக வரும்? இதுவும் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டிருக்கு. இந்த உடலும் பஞ்சபூதம் தான். ப்ரப்போர்ஷன் தான் வேறு, ப்ரப்போர்ஷன் தான் வேறு. பட் இப்போ ரெண்டுமே பஞ்சபூத்தா. பின்னாடி யாரோ இருக்காங்க. இது லாஜிக். நீங்கள் லாஜிக் உபயோகிச்சா, லாஜிக் யூஸ் பண்ண மாட்டேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூஸ் பண்ணி ஆகணும். லாஜிக் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலைன்னா மனுஷனே கிடையாது. இன்னொன்று, பார்க்கறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழியுன்ற ஒரு இது இருக்குங்க பிரபு. பார்க்கக்கூடிய பொருள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழியும். பார்க்க முடியாதது வந்து நம்ம நிரந்தரம்னு சொல்லலாம். ஆத்மா, பகவான் எல்லாமே நிரந்தரம்னு சொல்லலாம். இப்போ இதையும் எப்படி கால்குலேட் பண்ணுறது? பார்க்கறது எல்லாமே அழியினாக்க அது மேலே இதுக்கு நம்பிக்கை வைக்கணும். கிருஷ்ணர் அதான் சொல்கிறாரு. அழி போகிற பொருள் ஏன் நம்பிக்கை வைக்கணும் அவரும் சொல்கிறாரு. கிருஷ்ணர் அதான் சொல்கிறார். எது அழியாதோ அதை சம்பாதிங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் அதான் சொல்கிறார். எது உன்னை விட்டு போகாதோ அதை சம்பாதிங்கிறார். உன்னை விட்டு போக போதில்லை, அதை ஏன் பெருசாக எடுத்துக்கிறேன்னு கிருஷ்ணர் அதான் சொல்கிறார். கிருஷ்ணர் தான், இந்த உடம்பு என்னை விட்டு போகுது, அதனால இது நான் அஃப்கோர்ஸ் இந்த உடம்பை பார்த்துக்கணும், பட் ரொம்ப சீரியஸாக இருக்க முடியாது. சில பேர் இந்த உடம்பு போகுது, பட் பேசிக் மெயின்டெனன்ஸ் தேவை. அதுக்காக இன்றைக்கி வெளி உலகத்தில் ஏதோ பண்ணுறாங்க. ஆன்டி ஏஜிங், வயசு ஆகக்கூடாது, போடு மாத்திரை போட்டு உடனே செத்து போயிடுறான். வயசாக தப்புன்னு போயிடுறான். அது பைத்தியக்காரத்தனம். ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், டெம்பரரின்னு சொல்கிறேன், அப்பயும் அது பின்னாடி போகிறேங்கிறார். எது உன்னை விட்டு போகாதோ, எது அழியாதோ அதை சம்பாதிக்க பாருங்கிறார். செகண்ட் சாப்டரில் வருது. கிளியர் கிருஷ்ணர் சொல்கிறார். நமக்கு புத்தி வேணும். ஜென்ரலாக இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான் இருக்குது, அதனால அவங்க போகிறாங்க. அந்த புரிதல் வந்து கடவுள் தானால அவங்க கொடுக்க மாட்டார். அவங்க என்னைக்கு இங்கே நாடுறாங்களோ அன்னைக்கு தான் அது தெரிஞ்சுக்க வரும். அப்போ அதை நம்ம குறை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இல்லை பிரபு, தீ மிதிக்கிறாங்க, அங்கே கோயிலுக்கு போகிறாங்க, அளவு குத்துறாங்க, நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுன்ற நெசசிட்டியே கிடையாதுன்னா பிரபு. கிரிட்டிசைஸும் கிடையாது, அறியாமையில் இருக்காங்க. நம்ம கருணை தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி அது அறியாமையில் இருக்காங்க. பட் ஸ்டில் தப்பு தான். அது அவங்க பண்ணுற தப்பு தான். கிரிட்டிசைஸ் பண்ணல, அவங்க யோசிக்கவும் மாட்டேங்கிறான். யோசிக்கணும். கிருஷ்ணரே பகவத்கீதையில் கடைசியில் சொல்கிறெல்லாம் சொல்லிட்டு உட்காந்து யோசிங்கிறார். ஸ்லோகம் அப்படி தான் வருது. யோசிக்கணும். நம்ம யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, பட் யோசிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உட்காந்து யோசிங்க, இது என்ன சரி. எடுக்குங்களா பிரபு? ஒரு நாளைக்கு ஏதாவது மூலியமா அந்த சுக்ருதின்னு சொல்றீங்களா, அது ஒரு நாளைக்கு கிடைக்கும் போது அது பண்ணுவாங்களா பிரபு? இல்லை ஒரு ஆத்மாவோட செல்ஃப் எஃபர்ட் ஒன்று வேணும். செல்ஃபாக நானும் ஒர்க் பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் பகவான் அனுகிரகம் எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஒரு டிவோட்டியோட அனுகிரகம் வேணும். ஒன்றும் நான் ஒர்க் பண்ணணும். நானும் ஒர்க் பண்ணி ஆகணும். மெக்கானிக்கலாக நான் இருக்கிறது சரி கிடையாது. ஒரு குவெஷன் கேட்கணும். யாரும் கிரிட்டிசைஸ் இல்லை, பட் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணர் சொல்கிற இப்படியெல்லாம் இருப்பாங்க, அது நம்ம பார்க்குறோம். அட்லீஸ்ட் அவங்க போகிறாங்களே, ஒன் சென்ஸ் ஓகே, நத்திங் ராங். பட் அது பர்ஃபெக்ட் கிடையாது.
ஆ அம்மனுக்கு வந்து பூ வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி. ஆ. அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் கொடுக்கணும். அப்ப முருகனுக்காக போறாங்க, அதை செஞ்சுதான் நடக்கணும். 33 கோடி தேவல் இருக்காங்க. எல்லாத்துக்கும் செஞ்சுருவீங்களா? 33 கோடி. தேவன் ஒண்ணு இருக்கு, அது செய்யறாங்களா? It's not like that. ஸோ அதான் சொன்னேன், பகவத்கீதை படிக்கும்போது தான் தெரியும் 33 கோடி தேவர்கள் நமக்கு எத்தனை ஒருத்தர் ஒன்று சப்ளை பண்ணுறாங்க. இது சாஸ்திரத்தில் இருக்குது. பாகவதம் படிச்சிங்கன்னா காற்று ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்க, வாயு, அக்னி நெருப்பு கொடுக்குறார், தென் வருணா, இந்திரா, ஒருத்தர் ஒன்று தராங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் எங்கே நன்றி சொல்கிறீங்க? நன்றி சொல்லுன்னு இப்போ நீங்கள் திருடுறீங்க அர்த்தம். இது நான் சொல்ல, பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்ல, ஸ்தேன ஏவசா. எல்லாருக்கும் அப்படி தான், எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லா பொருள் வாங்கிக்கிற, திருப்பி தரலின்னா நீ திருடன்லாங்கிறாரு. உண்மை தானே? திருடங்க தான். நம்ம யாருன்னா திருட எப்படி சந்தோஷமாக இருப்பான்? ஏன் இந்த உலகத்தில் துக்கமாக இருக்கான்னா எல்லாம் திருடங்க. நாம்ளும் திருடங்க தான். இல்லை, நாம்ளும் திருடங்க தான். பகவான் சரணாதி பண்ணாத வரைக்கும் நாம்ளும் திருடன் தான். திருடன் சந்தோஷமாக இருக்க முடியாது. கிருஷ்ணர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். கரண்ட் பில் கட்டலின்னு வந்து ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிடுறாங்களே, ஏன் கரண்ட் பில் கட்டலை? ஆனால் சூரியன் இல்லாமல் கரண்ட்டே இருக்காது நமக்கு. நம்ம சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறது இல்லையா? ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. பண்ணி ஆகணும், ஆனால் பண்ணவும் தெரியாது நமக்கு. கிருஷ்ணா சொல்கிறார், சரி எங்களை சரணாதி பண்ணி நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஸோ நம்ம பல பொருட்கள் வேணும் நமக்கு இந்த உலகத்தில். இப்போ இந்த ஷர்ட் போட்டிருக்குன்னா இது காட்டன். இந்த காட்டனுக்கு ஒரு தேவர் இருக்காங்க, புரியுதுங்களா? அவருக்கு நான் எங்கே நன்றி சொல்கிறேன்? எங்கே நன்றி சொல்கிறோம்? யாரும் நன்றியெல்லாம் சொல்கிறது இல்லை. பட் சொல்லி ஆகணும். கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா பகவத்கீதையில் அது பேசுகிறார், சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ அதெல்லாம் முக்கியம். ஒன்று அம்மன் சொல்கிறபடி யார் கேட்குறாங்க? அம்மன் வந்து தீ மேலே மீதி அப்படின்னு அம்மன் எங்கே சொல்லலை. அம்மன் வந்து அப்படியெல்லாம் அவங்களாம் அந்த மாதிரி நபர்லாம் கிடையாது. அம்மன் ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ் ஆனவங்க, ரொம்ப கருணை உள்ளவங்க, ரொம்ப ஹை கிளாஸ், சும்மாலாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஒன்று சொன்னால் போதும் அம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது உண்மை. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாய்க்குள்ளெல்லாம் ஒன்று இன்னும் ஏன் அப்போ வாய்க்குள்ளே ரசகுல்லா வாய்க்குள்ளே வச்சுக்காம எதுதோ வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டே ஒரு நல்ல ரசகுல்லா வாய்க்குள்ளே வச்சுக்கலாமா? நல்லா சாப்பிட்லாம், நல்ல ஜாமுன், கிருஷ்ணர் படித்து வாய் ஜாமுன்லாம் சாப்பிட்லாம். அவங்கெல்லாம் அப்படி சொல்லலை. டோன்ட் நோ, எதோ செய்கிறாங்க. டோன்ட் நோ. அவங்க ரொம்ப கருணை உள்ளவங்க. அம்மன் ஆகட்டும், அவங்க ரொம்ப கருணை உள்ளவங்க, ஹை கிளாஸ். லார்ட் சிவாவோட ஒய்ஃப் அவங்க, சும்மாலாம் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ். ஸோ இது பாகவதம் படித்தா தான் புரியும், எல்லாம் புரியாது. அவங்க ரொம்ப ஜஸ்ட்டு ஹரே கிருஷ்ணா ஒன்று சொன்னால் போதும், முருகன், லார்ட் சிவா, அம்மன், பிள்ளையார் எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஹரே கிருஷ்ணா ஒன்று சொன்னால் போதும், அவங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது உண்மை. 33 கோடி தேவர்களுமே திருப்தி ஆவாங்க ஹரே கிருஷ்ணா. எஸ், தனித்தனியாக போய் எதுவும் பார்க்க தேவையில்லை. எஸ். எப்படி வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் சக்தி உடம்பு பூரா போகுதோ, கிருஷ்ணர் ஒருத்தர் திருப்திப்படுத்தினா போதும் 33 கோடி தேவர்கள் திருப்தி ஆகிடுவாங்க. இட்ஸ் ஆல் ட்ரூ. இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் உண்மை. வேதத்தில் கிளியராக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் ரொம்ப கருணை உள்ளவர், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது அத்தனை பேர் வந்துடுவாங்க. பண்ணிட்டு போகலாமே, பண்ணிட்டு போகலாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த போன கேள்விக்கு பதில் சேலத்தில் கோகுல் சந்தர் பிரபு ஒரு கிளாஸில் சொன்னார். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கும் மற்ற எந்த இதுக்கும் ஒரு வித்தியாசம். அவர் ஒரு மந்திரம் சொன்னார். சொல்றாரு, இதை வந்து 1 மாதம் சொல்லிட்டு அவன் வந்து பைத்தியம் ஆகாமல் இருந்தால் நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க.
கோலா கோலா கொக்கா கோலா இதை மட்டும் ஒரு மாசம் சொல்லிட்டு அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போவான், இல்லைன்னா கூப்பிட்டு வாங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அவர் சொன்னார். உண்மை இது. ஆனால் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது எல்லாரும் குதிக்கிறாங்களே, எல்லாருன்னா எல்லாரும். இட்ஸ் ட்ரூ. நாங்களும் பார்த்துருக்கோம். எல்லாரும் பாஷே தெரியாதவங்க கூட ஹரிநாம அவத்தை பார்க்கும்போது அவனுக்கு குதிப்பான். கிருஷ்ணா நாம இட்ஸ் டிஃபரெண்ட். கரெக்ட். சைதன்ய மகாபிரபு காட்டுக்குள்ள போகும்போது சிங்கம், புலி எல்லாமே இந்த அறிவில்லாத ஜீவராசிகள் கூட அந்த நாமத்துல வந்து மகிமை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து அதோடைய மகிமை புரிஞ்சுக்கணும். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான். நீங்க இஷ்கானுக்கு போறதுனால நீங்க கிருஷ்ணா தான் உயர்ந்தவர் சொல்றீங்க அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்றவங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுமா பிரபுஜி? அந்த இடத்துல சைலண்டா அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். பகவத்கீதையில் அப்படி வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லலை. எல்லாரும் ஒன்றுன்னு எங்கேயுமே சொன்னது இல்லை. அப்போ கிளியராக பகவத்கீதையில் ஸ்லோக்கா இருக்குது, யாந்தி தேவான் விரதா தேவான் பித்துன் யாந்தி பித்துன் விரதாக. கிருஷ்ண கிளியராக சொல்கிற, அவங்க வேற நான் வேற. அப்போ ஏன் இவங்க ஒன்றுன்னு சொல்லணும்? மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், எல்லா மருந்து ஒன்று தான், எடுத்து போட்டுக்கோன்னா எல்லாமே மருந்து தான், எல்லாமே ஒன்று கிடையாது. புரியுதுங்களா? ஆயிரக்கணக்கில் வச்சுருப்பாங்க மருந்து, எல்லாமே மருந்து தான், ஆனால் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து. ஸோ எல்லாமே ஒருத்தரெல்லாம் கிடையாது. இது தெரியாமல் பேசுகிறாங்க, அறியாமை தான், படிக்கலை அவங்க, அதனால் அப்படி பேசுகிறாங்க. சொல்லணும், எவிடன்ஸ் காட்டினா தான் நம்புவாங்க. பகவத்கீதையில் பார் இப்படி இருக்குது, ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம காட்டணும், அப்போ தான் நம்புவாங்க. நாம்பளாம் சொன்னால் நம்ப மாட்டான். நம்ம காட்டணும், எவிடன்ஸ் காட்டணும். எப்படி ஒரு கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஜெயிக்கணுன்னா எவிடன்ஸ் காட்டினா தான் ஜெயிக்க முடியும். இல்லைங்க எனக்கு தோணுதுங்க அப்படின்னா ஜட்ஜு முதல் வெளியே போன்றுவார். கோர்ட்டில் நீங்கள் எதாவது பேசணும், எவிடன்ஸோடு பேசணும். நம்ம வெளியே சொல்லும்போது எவிடன்ஸோடு தான் பேசணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா அந்த ஸ்லோகம் நான் காட்டுவேன், அப்படி தான் நான் பேசணும். எனக்கு தோன்றதான் பேசக்கூடாது. அது ஏமாத்துறது, அது பேர் ஏமாத்துறது. அப்போ நான் பகவத்கீதை படிக்காமல் நம்ம சொல்லித்தர முடியாது. தேவர்கள் வேற, பகவான் வேற, ஒன்றும் கிடையாது. ஸோ வேறு ஏதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கா? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.